ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான நாளானது வர இருக்குது. இந்த 2026 2026 ஆண்டுடைய செகண்ட் மாதம் பிப்ரவரி மாதமானது பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு ஜனவரி மாதம் முடிந்து இப்போ பிப்ரவரி மாதமே பிறக்க இருக்குது. பிப்ரவரி மாதம் பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள் அன்னைக்கு தான் அந்த அதிசயமான நாளாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு தையுடைய 18ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. இந்த தை பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய நாளாக அமையுது. அதோடு கிரகங்களும் நல்ல அதிர்வுகளில் அமைந்திருக்கு. அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இந்த தை பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த தை பௌர்ணமியை முன்னிட்டு நீங்கள் சிறப்பு பரிகாரம் செய்தீங்கன்னா இந்த பரிகாரத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாறும். அதனால் தை பௌர்ணமியை முன்னிட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் மறக்காமல் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் செய்து பயன் பெறுங்க. ஸோ தை மாதம் 18ஆம் தேதி நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய பௌர்ணமி திதியானது வந்திருக்கு. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுது. இந்த நாளில் பேசிக்காக அனைவருமே நீங்கள் சந்திர பகவானை வணங்க வேண்டும். கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யணும். வீட்டில் இருந்தபடியே வானத்தை பார்த்து உதிக்கக்கூடிய நிலவை பார்த்து வழிபாடு செய்தாலும் பிரச்சனை இல்லை, கோவிலில் போய் வழிபாடு செய்தாலும் பிரச்சனை இல்லை. 3 நிலவை பார்த்து ஒரே 1 நிமிடம் நமஸ்காரம் செய்து சந்திர பகவானே வாழ்க்கையில் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும், உங்களுக்கான முழு அருளும் கிடைத்துவிடும். அந்த சந்திரனுடைய ரூபத்தில் அம்பாள், ஈசன், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இந்த பூமியில் சூரியனும் சந்திரனும் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள். ஆகவே இவர்களை வழிபாடு செய்ய வேண்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு சீக்ரெட்டான தாந்திரிக பரிகாரத்தை செய்ய வேண்டும். அது என்னென்னா பிரியாணி இலையை வைத்து செய்யணும். பிரியாணி இலைனா சமையலுக்கு பயன்படுத்துமோ அந்த இலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த பிரியாணி இலையை வைத்து ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யணும். அது என்ன செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பௌர்ணமியானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பிரியாணி இலையில் உங்கள் கோரிக்கையை எழுதலாம். கருப்பு நிற பேனாவை தவிர்த்து மற்ற ஸ்கெட்ச் பேனை எது வேண்டும் என்றாலும் பயன்படுத்தி பிரியாணி இலையின் மேல் உங்களுடைய கோரிக்கையை ஒரு வரியில் எழுதணும். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை பூர்த்தியாக வேண்டுதலை வைக்கணும். உங்களை விட்டு என்ன விஷயம் விலகி செல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களை ஒரு வரியில் எழுதலாம். உதாரணத்திற்கு எல்லாருக்கும் புரியும்படி சொல்லப்போனால் கடன் சுமை என்னை விட்டு விலக வேண்டும் என்று எழுதலாம். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எழுதலாம். சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த நிலம் வாங்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், குழந்தை வர வேண்டும், திருமண பாக்கியம் வேண்டும், இந்த மாதிரி என்ன வேண்டும் என்றாலும் எழுதலாம். எழுதக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு மட்டும் புரிந்தால் போதும். அது போல வார்த்தையில் அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வைத்து விடுங்க. அப்புறம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை 18ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு பௌர்ணமி நிலவானது உதித்து பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மொட்டை மாடிக்கோ அல்லது வெட்ட வெளியான இடத்திற்கோ சென்று இந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு நிலவிடம், அதாவது நிலவு தாய் சக்தி தேவியிடம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரியாணி இலையை நெருப்பில் எரித்து விட வேண்டும். அகல் விளக்கில் தீபம் ஏற்றியும் இருக்கலாம், மெழுகுபர்த்தி ஏற்றி வைத்து எரிக்கலாம். எல்லாமே அந்த அக்னி பகவானுடைய சொரூபந்தான். இவ்வளவுதான் பரிகாரம். பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.
எவ்வளவு பணம் செலவு செய்து எவ்வளவோ முயற்சிகளை பரிகாரங்களை பூஜை புனஸ்காரங்களை செய்திருப்பீங்க. ஆனால் பைசா செலவில்லாமல் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த தை பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ பலனை தெரிஞ்சுக்குங்க. இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தை பௌர்ணமியில் கிரகநிலைகளை உங்கள் ராசிக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகம் உருவாகிறது. அதோடு செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தைரியத்தோடு எதையும் செய்ய முன்வரணும். அதுவும் கட்டிய வீட்டை விற்றுவிட்டோமோ என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகமோ வியக்கக்கூடிய தாள்களோ இந்த பௌர்ணமியிலிருந்து வந்த வண்ணமாகவே இருக்கும். அதுவும் கூட்டு கிரக யோகத்தோடு இந்த பௌர்ணமி பிறப்பதால் அதற்கேற்ற விதத்தில் வாழ்க்கை தர உயரும். சுபகாரியங்கள் அனைத்தும் தடையே இல்லாமல் கைகூடும். இதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமியில் மிதுன ராசியில் உள்ள குரு இந்த பௌர்ணமி முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார். எனவே குரு வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் மாற்றங்களையும் திராவிய லாபத்தையும் தந்து உள்ளத்தை மகிழ்விக்க போகிறார் குரு. உங்கள் ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை பௌர்ணமியிலிருந்து ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார். இடமாற்றம் அல்லது வீடு மாற்றத்தை கொடுத்து இந்த பௌர்ணமியிலிருந்து நன்மைகள் பெற வழிகாட்டுவார். குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறதுனால உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இலக்கு அடைய குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவாங்க. ஆன்மீக பயணமானது அதிகரிக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டு இணைவாங்க. தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குதாரர்கள் இப்பொழுது உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார். நூதன பொருள் சேர்க்கையானது உண்டாகும். தொழிலை விரிவு செய்கிறது, முதலீடு செய்கிறது, பணமில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அதனால் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். எனவே பௌர்ணமியிலிருந்து தொழில் முன்னேற்றமானது திருப்திகரமாக இருக்கும். பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகள் இணைத்து கொள்ளலாமா என்று சிந்தித்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்கும். புதிய பணியாளர்கள் நின்று பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. அதிக முயற்சி எடுத்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். உயர்ந்த மனிதர்களுடைய சந்திப்பால் உங்கள் வாழ்வில் பலவிதமான மாற்றம் இந்த பௌர்ணமியிலிருந்து ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு மகரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் கரெக்டாக பௌர்ணமிக்கு பிறகு தான் கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு செல்வது அற்புதமான நேரமாகும். தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும். வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டாகும். ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிக கவனம் செலுத்தணும். வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் தத்தளித்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கும். அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான நேரமாக இந்த பௌர்ணமி நேரம் அமைகிறது. புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதன் நெளிவு சிலிவுகளை அறிந்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். கலைஞர்களுக்கு கௌரவ அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். கொடி கட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக குறையும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கான நாட்கள் இப்படி தாங்க இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட ஆன்மீக தகவலோடு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.